சார் இன்னைக்கு ரிலீஸ் ஆன கிளிம்ஸ் ஆக்சுவலா என்னன்னா இதெல்லாம் முன்னாடி ஒரு ஹிஸ்டரியா அப்படி ஹிஸ்டரி ரீக்ரியேட்னு வச்சுக்கலாமா? அது மாதிரி தான் எல்லாருமே பார்த்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கிளிம்ஸ்? எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. ஆ. ஆக்சுவலா இப்போ 2 பேரும் 2 பெரிய இமயங்கள் சேரும் பொழுது அவங்கள எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்க? ஒரு ப்ரோமோ இருந்தா கூட அதுல அவங்க 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ரொம்ப எக்ஸலண்டா அதை பிரசன்ட் பண்ணிட்டார் நெல்சன். அதை பிடிக்கலன்னு யாராவது ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்கன்னா அவங்க ரஜினி கமலுடைய பெரிய ஹேட்டர்ஸா இருப்பாங்க. ஓகே. அவ்வளவுதான். அதை தாண்டி எல்லாருக்குமே இந்த ப்ரோமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. ஏன்னா ப்ரோமோ வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்றது ஒரு கலாச்சாரமா மாறிடுச்சு. அதுக்கு அவ்வளோ க்ரௌடு எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. என்னன்னா ஆஃப்டர் எ லாங் டைம் ராஜீவ் மேனன் டிஓபி. ஆமா. அது எப்படி சார் இருந்துச்சு? அது அந்த அந்த ஒரு விஷயம் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லைங்க, இந்த 2 பெரிய ஹீரோக்களை ஹேண்டில் பண்ணணும்னா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியான ஒரு கேமராமேன் தேவை. ஓகே. நீங்க வந்து இப்போ இளைஞர்களோட டிராவல் பண்ணணும்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. ஓகே. இப்போ இருக்கிற ஒரு 25-30 வயசு பையனோட அந்த சினிமாட்டோகிராஃபி இருந்துன்னு வைங்களேன், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும் சில நேரங்கள்ல. ஓகே. பல விஷயங்கள் இருக்குது இதுல. இப்போ ராஜீவ் மேனன் மீது 2 பேருக்குமே தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய மரியாதை உண்டு. அவரு தனிப்பட்ட முறையிலே ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஆமா, ஒரு தன்மையான ஆமா. ஸோ அதனால அவர் உள்ள வரும்பொழுது இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லா ஒர்க்குமே இப்போ நீங்க சாதாரணமா வந்து ஒரு சைக்கிளை ஓட்டுறதுக்கும் ஒரு பெரிய BMW எடுத்துட்டு போறதுக்குமான வித்தியாசம் தான் இது. இந்த ரஜினி கமலை இயக்க. ஆமா ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது தன்னை சார்ந்த எல்லாருமே கொஞ்சம் மெச்சூரிட்டியான கொஞ்சம் அனுபவம் உள்ள அப்படி உள்ளவங்கள வச்சுக்கிட்டா எல்லா வகையிலும் பெஸ்ட். ஓகே. ஸோ அதுக்காக தான் அவரை உள்ள கொண்டு